ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பட்டை, சின்னதாக பிரியாணி இலை, வாழைக்காய், மிளகாத்தூள், மஞ்சள் தூள். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றணும், அப்போ தான் வாழைக்காய் வறுவல் நல்லாயிருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன், லைட்டாக உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன், ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது பொரிஞ்சதும் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பட்டை, தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் கிளறி விடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளியெல்லாம் மசிஞ்சிருச்சு. இப்போ வாழைக்காயை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு இதை கிளறி விடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இதை தண்ணி ஊற்றாமல் ஆயிலே இப்படி வதக்கணும், அப்போ தான் இது நல்லா ரோஸ்ட் ஆகும். இது நல்லா ரோஸ்ட்டாக வர வர ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது இப்படியே சிம்மில் வச்சு இதை அப்படி வதக்கணும். இப்போ பாருங்கள், இந்த வாழைக்காய் வந்து நல்லா வறுவலாக வந்துடுச்சு, நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம். பாருங்கள், வாழைக்காய் வறுவல் ரெடி. நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. இந்த மாதிரி வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.